நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் நினைவில்லாமல். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால ஒரு ஸ்டெப் கூட முடியாது. ஆண்டவரே, நினைவில்லாமல். ஒரே ஒரு வார்த்தை, என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் நீர் இல்லாமல் இயேசுவே, என் மீது அதிக நம்பிக்கை உள்ளவர், என் மீது அதிக நம்பிக்கை உள்ளவரே, ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர் அதிகமாக நம் மீது அதிக நம்பிக்கை வைத்து அவர் இன்று நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆண்டை ஏன் கர்த்தர் எனக்கு காண பண்ணினார் என்று எதிர்பார்த்திருக்கிற உள்ளமே, கடந்த ஆண்டில் அவருடைய நம்பிக்கையை நிறைவேற்றினீர்களான்னு கேட்டா இல்ல. இன்னும் இந்த மரம் கனி கொடுக்கலையே, இது வெட்டி போடட்டுமான்னு கேட்டதும், இது வெட்டி போடுன்னு எஜமானன் சொன்னதும், தோட்டக்காரனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு வருஷம் நான் அதை பராமரிக்கிறேன், நான் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன், நான் அதுக்கு என்ன பாராட்டணுமோ பாராட்டுறேன். ஒரு வருஷம் பொறுப்போ, நிச்சயமா இது எனக்கு கனி கொடுக்கும், நிச்சயமா இது என் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அவன் என் நம்பிக்கையை வெட்கப்படுத்த மாட்டான், என் நம்பிக்கையை வெட்கப்பட்டு போக விட மாட்டான். என் நம்பிக்கை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உண்மைங்க. ஆனா இந்த ஆண்டுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நான் வெட்கப்படுத்த மாட்டேன்ப்பா, அப்படி சொல்றவங்க மட்டும். அவன் திடீர்னு இந்த வார்த்தை இருதயத்தில் ஆண்டவர் போட்டு செபிக்க வைக்க ஏவுகிறார். அவன் இவ்வளவு நேரம் உன் நம்பிக்கையை பத்தி கேட்டுட்டு இருந்தே, நான் உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இந்த ஆண்டாவது என் நம்பிக்கை நீ வெட்கப்படுத்து போகாம நீ அதை நிறைவேற்றுவியான ஆண்டவ கேட்கிற. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை? நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்க. இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, என் அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல? இன்னுமா என் பேரில் நம்பிக்கை, இயேசு அப்பா. ஒரே நிமிடம் அப்படியே முழங்கால் படிட்டு, ஆமென். வார்த்தை இருக்கிறது, ஆனால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் இருதயத்தில் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். தோட்டக்காரர் சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு வருஷம், அப்படிதான் சொல்றார். இந்த ஒரு வருஷம் கொடுப்போம், இந்த ஒரு வருஷம் கொடுப்போம். வெட்டி போடப்பட வேண்டியவன் நான். 2023 டிசம்பர் முடிவதற்குள்ளாக வெட்டி போடப்பட வேண்டியவன் நான். ஆனா 24 எப்படி கண்டேன் என்றால், என் தோட்டக்காரர் எனக்காய் பேசினது நிமித்தம், என் தோட்டக்காரர் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், என் தோட்டக்காரருக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. இந்த ஒரு வருஷம் இவனுக்கு கொடுத்தா, இந்த ஒரு வருஷம் இவளுக்கு கொடுத்தா, இந்த ஒரு வருஷம் இவங்களுக்கு கொடுத்தா, நான் எதிர்பார்க்கிறதை இவன் நிறைவேற்றுவான். ஆமென். அந்த தோட்டக்காரர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்னும் பராமரிக்கிறேன், நான் இன்னும் என்ன செய்யணுமோ செய்யறேன். ஆண்டவர் சொல்ற இந்த ராத்திரி நேரத்தில்
நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன்பா. நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். நீ கேட்காமலே நான் செய்யறேன். உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி பராமரிக்கணும்னு எனக்கு தெரியும். உன் பிள்ளை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி நீர் பாய்ச்சணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி அழிவு வராம பாதுகாக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த தோட்டக்காரன் ஒவ்வொன்றும் செய்யும் போதும் ஒரு எதிர்பார்ப்பு. கடந்த ஆண்டுல ஏமாத்திட்ட, இந்த ஆண்டுல நீ ஏமாத்த மாட்ட, ஏமாத்த மாட்ட, ஏமாற்ற மாட்ட. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே எத்தனை பேர் சொல்றீங்க நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்ல? அப்படி சொல்ல முடியுமானால் இந்த ஜெபத்திலே அந்த வார்த்தையை சொல்லு சபை, சொல்லு சபையே, சொல்லுங்க சபையே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடியும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீங்க சொல்ல போற சாட்சி, ஆமா எனக்குன்னு சொல்றது இல்ல, அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் நிறைவேற்றிட்டேன், இது என் சாட்சியாய் மாறட்டும். இந்த ஆண்டு முடிவு இது என் சாட்சியாய் மாறுவதாக. அவர் என் இந்த வருஷத்துல என் மேல வச்சிருந்த நம்பிக்கை நான் நிறைவேற்றிட்டேன், நான் நிறைவேற்றிட்டேன், நான் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களையும் மூடி நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா உங்க பிள்ளை. சொல்லுங்க நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல், ஆமே, உமக்காக யாருக்காக வாழ்வேன், நம்புங்கப்பா. ஷரகபலதுரோ, நம்புங்கப்பா. ஆமே, நம்புங்கப்பா. ஹல்லேலூயா, நம்புங்கப்பா. ஆமா, இந்த வார்த்தையை சொல்லிய கொஞ்ச நேரம் நம்ம செபித்து இந்த கூடுகையை முடிக்கலாம். அப்படியே முடிந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காண்பித்து, மிக மிக முக்கியமானது, அவசியமானது. காரணம், நாட்கள் வெகு சமீபமா இருக்கிறது. எஜமானன் வரப்போகிறார். ஆமென். லூக்கா 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆறாவது வசனத்திலிருந்து வேகமாய் வாசிங்கள். லூக்கா 13:6 முதல். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இதை வெட்டி போடலாமா அப்படின்னு தோட்டக்காரன்ட்ட கேட்கல எஜமானன். அதான் கனி கொடுக்கலப்பா, இதை வெட்டி போட்டுடலாம், இதை வெட்டி போட்டுடலாமா அப்படி சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ணலாம். கேட்கறது தோட்டக்காரன்ட்ட, இல்ல இன்னும் 1 வருஷம் கொடுக்கலாமா, இன்னும் ஒரு கொஞ்சம் கூட கிருபை கொடுக்கலாமா, இப்படி கேட்டல்ல அந்த எஜமான் சொல்றது. சொல்லுகிற வார்த்தை, இதை வெட்டி போடு, அவ்வளவுதான். இதை வெட்டி போட்டு, இது கட்டளை, இது கட்டளை, வெட்டி போடு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, இந்த நிலத்தையும் ஏன், இது இருக்கிறதுனால இது கெடுத்துட்டு தான் இருக்குதே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு நான் கிருபை கொடுத்து, இதுக்கு நன்மை செய்து, இதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து, ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து இதுக்கு செய்யற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது இருக்கிறதுக்கு இல்லாமல் வெட்டி போட்டு, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை காட்டினது போலதான் இப்பொழுது இந்த அத்திமரத்துக்கு காட்டப்படுகிறது. இந்த அத்திமரத்துக்கு கிடைத்த கிருபை என்பது சாதாரணமான கிருபை அல்ல.
காரணம், இப்பொழுது இந்த அத்திமரம் இருப்பது அத்திமர தோட்டத்தில் அல்ல, வளரக்கூட தகுதி இல்லாத, இது இந்த இடத்துல வருவதற்கு எவ்விதத்திலும் தகுதி கிடையாது. இங்க ஒரே ஒரு செடிக்கு மட்டும்தான் இடம் உண்டு, திராட்சை செடிக்கு மட்டும்தான் இடம் உண்டு. அதன் நடுவில் இந்த அத்தி மரம் வளருகிறது என்றால் இது அத்தி மரத்துக்கு பாராட்டப்பட்ட மிகப்பெரிய கிருபை. எத்தனை பேர் அந்த கிருபை ருசித்து தேவ சமூகத்தில் நான் அப்படிதான் கிருபை பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் திராட்சை கொடியா இந்த தோட்டத்தில் வளர்ந்தவன் அல்ல, நான் அத்தி மரமா இந்த தோட்டத்தின் நடுவில் கொண்டு வரப்பட்டு நாட்டப்பட்டவன். ஆமென். நான் இந்த தோட்டத்தில் வளரும்படியாய் செனிப்பிக்கப்பட்டவன் அல்ல. எங்கேயோ கிடந்த எண்ணெய் அவருடைய கண்களில் கிடைத்த கிருபைனால அந்த எஜமான் கண்ணில் அந்த அத்திமரம் பார்த்ததும், அது சின்ன செடியா இருக்கும் போது அதை பார்த்ததும், எத்தனையோ செடிகள் வெளியில இருக்கிறது, அழகழகான பூச்செடிகள் உண்டு, அழகழகான கனிகள் கொடுக்கிற செடிகள் உண்டு. அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அந்த செடிக்கு மேலெல்லாம் கண்ணு வைக்காம, ஆமே என் மேல அன்னைக்கே ஒரு நம்பிக்கை வைத்து, என் மேல கண் வைத்து நம்பிக்கையோடு அங்கிருந்து பிடுங்கி, பாவத்துக்குள்ள இருந்த என்ன, சேற்றுக்குள்ள இருந்த என்ன பிடுங்கி, ஆமே பரிசுத்தவான்களின் நடுவில், பரிசுத்தரின் நடுவில் என்னை கிருபையா என்ன ஆட்டி வளர வைத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வளர்ந்து கொண்டிருப்பது தேவ சமூகத்தில் இருக்கு கிடைத்த எனக்கு கிருபைன்னு சொல்றவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பாராட்டப்பட்டு இவ்வளவு கிருபை கொடுக்கப்பட்ட இந்த அத்தி மரத்துல 3 வருஷம் எதிர்பார்க்கிறார். 3 வருஷம் 23 வரை எதிர்பார்த்தார். 3 வருஷம். ஆமென். எதிர்பார்த்து எதுவுமே இல்லாததும் டிசம்பர் மாதத்தில் அவர் எடுத்த டிசிஷன் தான் வெட்டி போடு, வெட்டி போடு, வெட்டி போடு. இது கெடுத்துட்டு இருக்குதுப்பா, கெடுத்துட்டு இருக்குது, இதை வெட்டி போடு. இது போடலாமான்னு கேட்கறதில்ல, இது கட்டளை. என் மேல பலமுறை இந்த கட்டளை பிறந்தது. ஆமே. ஆனா அது எனக்கு தெரியாம போக காரணம் என்ன தெரியுமா? 7வது வசனத்துல இருந்து சொல்லு, வாசிங்க. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, 8வது வசனம், அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இது இந்த வருஷமும் இருக்கட்டும். எஜமான் இதை வெட்டி போடுன்னு சொல்றாருன்னா, எஜமானனுக்கு பார்வையில இந்த மரத்தை பத்தி ஒண்ணு தெளிவா தெரியுது, இது இனி எத்தனை வருஷம் கொடுத்தாலும் கனி வராது. இதுக்கு இனி எத்தனை வருஷம் கொடுத்தாலும் இதுல இனி கனி வராது. எஜமான் பார்வையில இந்த மரத்தை குறித்து ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. காரணம், 3 வருஷமா இதை பார்க்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு பூ மலர்ந்திருந்தா கூட ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஆனா இது எதுவுமே, எந்த அடையாளமுமே காட்டவில்லை. அவருக்கு, அந்த எஜமானுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமா எதையுமே காட்டல. மாறாய் எஜமான் என்னெல்லாம் கொடுக்கிறாரு அதெல்லாம் வாங்கி உறிஞ்சி 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 இழுக்கிறது. எல்லாம் அவரிடத்துல இருந்து கேட்டு வாங்கிக்கிறது. என்னெல்லாம் தாராரோ வாங்கி 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 சேர்த்து வச்சு, சரிப்பா இந்த மரத்தில் அட்லீஸ்ட் 3 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் பூவாவது முளைச்சிருக்குதான்னு பார்த்தா எதுவுமே முளைக்காத. எஜமானுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு நீ எத்தனை வருஷம் நான் இப்படி பாதுகாத்தாலும் இதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எஜமான் போட்ட கட்டளை வெட்டி போடு, எஜமான் போட்ட கட்டளை வெட்டி போடு. அது நடுவில் தான் ஒரு தோட்டக்காரர் எனக்காய் பரிந்து பேசினார், இந்த அத்தி மரத்துக்காய் பரிந்து பேசினார். வேற யாரும் இந்த தோட்டத்தில் இந்த மரத்துக்காய் பரிந்து பேச முடியாது. ஒரே ஒரு தோட்டக்காரருக்கு மட்டும்தான் பரிந்து பேச முடியும். அவர்தான் பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காய் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசுகிற வார்த்தை கவனிங்கள். 8வது வசனத்தில் வேகமாய் வாசிப்போம். ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றி, நல்லா கவனிங்க, நான் இதை சுற்றிலும் கொத்து எரி போடுவேன், ஏறு போடுறேன், நான் பராமரிக்கிறேன். இந்த 1 வருஷமோ என்னெல்லாம் செய்யணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ
அப்போ தோட்டக்காரன் உன்னை இந்த மரத்துக்கு செய்யுறது என்ன நம்பிக்கையில செய்யறாருன்னா, நீ திரும்ப என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆமே. நீ எவ்வளவு கொண்டு வந்து காணிக்க கொடுக்கிறன்னு பார்க்க மாட்டார், நீ எவ்வளவு கனி கொடுக்கிறன்னு தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலரும் காணிக்க கொடுக்கிறதுல திருப்தி ஆகிறோமே தவிர கனி கொடுக்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஆமே. எப்ப நீ காணிக்க கொடுக்காட்டாலும் உன்னை பராமரிக்க வேண்டியது அவர் கடமை, அவர் செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆமே. உனக்கு திராணி இருந்தா கொடுங்க ஆண்டவர் சொல்றார். உனக்கு திராணி இருக்கா? நீ கொடுக்கிறது உனக்கு திராணி இருந்துச்சுன்னா மனப்பூர்வமா கொடு. ஆமே. அவர் காணிக்க கொடுக்கிறதில் நல்ல கவனம் செலுத்துவது. நீ கனி கொடுக்கிறியா? கனி கொடுக்கிறியா? ஆமே. நான் உண்மையிலே வாக்குத்தத்த வசனத்தை வச்சுதான் பேசணும்னு வந்தேன். ஆராதனை நடத்துறவதார் அந்த வசனம் தான் இருதயத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஆராதனை முடியும் போது திடீர்னு ஒரு ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இந்த வார்த்தை இருதயத்தில் ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஆமே. ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசப்படுகிறது என்றால், சபையே, நாட்கள் வெகு வெகு சமீபம். இந்த 2024 நம்ம நினைச்சது போல எல்லாம் நடக்குமான்னு கேட்டா தெரியல. நமக்கு விரும்புறது போல இருக்குமான்னு கேட்டா தெரியல. நாம் எதிர்பார்த்தது போல எல்லா காரியங்களும் சமாதானமா இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தருடைய வருகை வெகு சமீபமா இருந்து கொண்டிருக்கிறார். எஜமான் மறுபடி வரப்போகிறார். இந்த தோட்டக்காரர் இன்னைக்கு என்ன வாழ வைக்க காரணம் ஒன்னே ஒண்ணு, கனி வெளிப்படணும். கனி வெளிப்படணும். இந்த மரத்துக்கு குறித்து அவர் சொல்ற வார்த்தை, நான் இதை திரும்பவும் கொத்துறேன், இதை சுற்றிலும் கொத்தி நான் திரும்ப எரு போடுறேன். அதாவது நான் என்ன செய்யணுமோ இந்த ஒரு வருஷமும் விரும்புறதெல்லாம் செஞ்சு பார்க்கிறேன். அதுக்கு என்னென்ன விருப்பமோ நான் செய்து பார்க்கிறேன். எவ்வளவு தண்ணி ஊத்தணுமோ தண்ணி ஊத்தி பார்க்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார். 9வது வசனத்தை வாசியுங்கள். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். எஜமான் சொல்லவில்லை. யார் சொல்றா? இதுதான் எச்சரிக்கை. இதுக்கு முன்னாடி வந்த வார்த்தை எஜமான் வாயிலிருந்து வந்த வார்த்தை. எஜமான் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு எனக்கு வெட்டி போடுன்னு வரும்போது பரிந்து பேச எனக்கு ஒரு தோட்டக்காரர் உண்டு. ஆனா தோட்டக்காரரும் சொல்லிட்டார்னா அதன் பிறகு யாரும் பரிந்து பேச மாட்டார்கள். ஆமே. அப்படின்னா இதுதான் இந்த மரத்தினுடைய கடைசி வருஷம். கடைசி வருஷம் இதுதான் இந்த மரத்தினுடைய கடைசி வருஷம். இனி இந்த வருஷம் நீள வேண்டுமா நீளக்கூடாதா என்பதை தீர்மானிப்பது தோட்டக்காரன் அல்ல, இந்த மரம் தான். என தோட்டக்காரர் சொன்ன வார்த்தை கவனிச்சிங்களா? கனி கொடுத்தால் அடுத்த வருஷமும் உண்டு, கனி கொடுக்கலனா இந்த வருஷத்தோட. சிலர் யோசிக்கிறாங்க, ஒழுங்கா வராமல் இருந்திருக்கலாமோ, எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு பார்த்தா இதான் கடைசி வருஷம் சொல்லி முடிக்கிறீங்களே பாஸ்டர். ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் துரோகின்னு தெரிஞ்சோ இன்னைக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். நான் மீறுகிறவன் என்று அறிந்தும் இன்னைக்கு என்ன நேசித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன் என்று சொல்லி இன்னைக்கு என் மேல அப்பா அதிகம் அன்பு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நேசத்துக்காக நான் எந்த கனிகளையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். என் கேள்வி ஒண்ணே ஒண்ணுங்க, ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துறாரா? 5 ஆமென் தான் வருது. என் அப்பா நல்லா தான் நடத்துறாரு சொல்றான், என்ன நல்லா பராமரிக்கிறாரு சொல்றான், எனக்கு தேவையானது சந்திக்கிறாரு சொல்றான். நான் எதிர்பார்த்தது நடக்காட்டாலும் என் எதிர்பார்ப்புக்கு மேலாகவே கர்த்தர் என் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவன். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? ஏன் இதெல்லாம் செய்கிறார்? ஒன்னே ஒண்ணுதான், இந்த தோட்டக்காரனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. இன்னைக்கு நான் இதை என் பிள்ளைக்கு செஞ்சா, அவன் நம்பிக்கை நான் இன்னைக்கு நிறைவேற்றினா, என் நம்பிக்கை நாளைக்கு இவன் நிறைவேற்றுவான்.
அன்பு சபையே, இந்த வருஷத்தின் இந்த ஆரம்பத்திலேயே இந்த முதல் சனிக்கிழமை இந்த இரவு துதி ஆராதனையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் கர்த்தர் விரும்புகிறதும் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். உன்னை இந்த ஆண்டு முழுவதும் அவர் பராமரித்து நடத்த உண்மை உள்ளவரா இருப்பார். ஆனா நீ ஒரு கேரண்டி கொடு, நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, நான் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனிகள் என்னில் வெளிப்படுவதாக, என்னில் வெளிப்படுவதாக. உங்கள் ஜெபம் அதுவா இருக்கட்டும், உங்கள் ஜெபம் அதுவா இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில கனி மட்டும் வெளிப்படுறது அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் பிறகு அவர் இன்னும் செய்கிற காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா? யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் திராட்சை செடிகளை குறித்து, கொடியை குறித்து பேசும்போது ஆண்டவர் இப்படி சொல்லி இருப்பார். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி, நல்ல கவனிங்க, சுத்தம் பண்ணினாதான் சில காரியங்களை நடப்பித்தாதான் கனி உண்டாகும். அதனாலதான் அந்த தோட்டக்காரர் சொல்கிற, நான் அதை கொத்தி, நான் அதை எரு போடுகிறேன், நான் அதை பராமரிக்கிறேன், அது கனி கொடுக்கிறதான் பார்ப்போம். அப்போ ஒரு கனி கொடுக்கணும்னாலே அதற்காய் சிலவைகளை இந்த தோட்டக்காரன் செய்கிறான். அதை தான் இன்றும் எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கிருபையினால் செய்து கொண்டிருக்கிறார். நான் கனி கொடுக்கிறவனாய் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கனி அல்லது ஒரு பூ என் கிட்ட இந்த ஆண்டிலே வெளிப்படுறதை அவர் பார்த்தாலே, இதுவரை செய்ததை காட்டிலும் மகிமையானவைகளை இந்த மரத்துக்காய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், இந்த கொடிக்காய் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமே, அது கனி கொடுக்கிறதா இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை கவனிச்சிங்களா, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அது இன்னும் நான் பராமரிக்கிறேன், இன்னும் நான் செய்யறேன். தேவன் இன்னும் எனக்கு அதிகமான கிருபை பாராட்டணும்னு விரும்புறவங்க கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுங்க. ஆமென். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுங்க. தினமும் இதுவே ஜெபமா இருக்கட்டும். காலையில் எழும்புனதும், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கிருபை தந்தது, நான் என் இஷ்டம் போல வாழ்றது கிடையாது, நீர் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ இந்த ஜெபத்தோடு எழும்புங்கள். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையில நீர் விரும்புகிற கனி வெளிப்பட்டுச்சாப்பா, வெளிப்பட்டுச்சா? நாம நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு நான் கனி கொடுத்துட்டேன் நாம சொல்லக்கூடாது, தோட்டக்காரர் சொல்லணும். ஆமே, பலருடைய திருப்தி என்னன்னா, ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் செஞ்சதும் அல்லது கொஞ்சம் பரிசுத்தமா வாழ்ந்ததும் அல்லது கொஞ்சம் ஜெபிச்சதும் நம்மளே டிசைட் பண்ணிடுவோம், இன்னைக்கு ஆண்டவர் விரும்பின கனியாண்ட. அது கனி நல்லதா கெட்டதா, நல்ல கனி வந்திருக்குதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது கொடி அல்ல, அதை டேஸ்ட் பார்க்கிற தோட்டக்காரர் தான், அதை பராமரிக்கிற தோட்டக்காரர். அவர் பார்த்து ரிசல்ட் சொல்லணும், அவர் பார்த்து ரிசல்ட் சொல்லணும். எனவே காலையில் எழும்புறதும் ஜெபிங்கள், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கிருபை தந்து என்னை பராமரிக்கிறீர் என்றால் நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படுவதாக. ராத்திரி தூங்க போவதற்கு முன்பாக கேளுங்கள், ஆண்டவரே இன்று முழுவதும் நீர் என்னை பராமரித்து வாழ வைத்தே, ஆண்டவரே நீர் விரும்புகிற கனியை நான் கொடுத்தேன் ஆண்டவரே. ஆமென். 3 வருஷம் ஏமாத்திட்டேன், இந்த 1 வருஷம் இப்ப தோட்டக்காரன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம். அப்போ இந்த மரத்துக்கு இதுதான் கடைசி வருஷமா இருந்துச்சு, இது கனி கொடுத்தால் தொடரும். ஆண்டவருடைய நம்பிக்கை இது, எதிர்பார்ப்பு இது. திரும்ப சொல்லுகிறேன், அவர் என்னிடத்தில் கனியை எதிர்பார்த்து என்னை பராமரித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் உபதேசங்களை தந்து கொண்டிருக்கிறார், அதனால்தான் வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதத்திற்காய் வந்தவர்களுக்கு அற்புதத்தை செய்து அனுப்பிவிட்டார். ஆனா கனி கொடுக்கும்படி யார் யாரை தெரிந்தெடுத்தாரோ அவர்களை கர்த்தர் சில முக்கியமான பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி நடத்தப்படுகிறவர்களே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீங்கள் கனி கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கனி கொடுங்கள். தேவன் பிரியப்படுகிற கனி, தேவன் விரும்புகிற கனி. கனி கொடுக்க என்ன செய்யணும்?
ஆமா, இது ஒரு பெரிய செய்தி. ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 15வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். இந்த உபதேசம் என்னை சுத்திகரித்து என்னை கனி கொடுக்க வைக்கிறது. இந்த வார்த்தை என்னை சுத்திகரித்து என்னை கனி கொடுக்க வைக்கிறது. 4வது வசனம் சொல்லப்படுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். போதும். 2வது, என்னில் நிலைத்திரு. அவ்வளவுதான். கொடியில கனி வரணும்னா இந்த செடியோடு உள்ள உறவு, அந்த ரிலேஷன்ஷிப், எனக்கும் ஆண்டவருக்கும் இடையான அந்த உறவு அதிகமா இருக்கணும். ஆமா, பலமுறை சொல்லி இருந்தாலும் திராட்சை செடிகளை எல்லாருமே எந்த தான் பார்க்க போவார்கள் என்றால் செடியை அல்ல, கொடியை தான் பார்க்க போவார்கள். தேனி மாவட்டத்துல எல்லாம் போனீங்கன்னா அங்க தோட்டங்கள் அப்படி இருக்கும். சில தோட்டங்கள் எல்லாம் பார்க்கும்படியா விடுவாங்க. அங்க போகிற எல்லாருமே எதை தான் பார்த்துட்டே போவாங்கன்னா அந்த கொடிகளை தான் பார்ப்பாங்க, அதுல இருக்கிற கனிகள். ஆனா அந்த கொடி எங்கிருந்து வருது, இந்த செடியை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருடைய போக்கஸுமே கொடியா தான் இருக்கும். ஆனா இந்த கொடியும் எதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா இந்த செடியோடு உள்ள கனெக்ஷன். இந்த செடியோடு உள்ள உறவு எங்க கட் ஆகுதோ அதோட இந்த கொடி மொத்தமும் பட்டுவிடும். இத கண்ணால பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஒரு கட்டாகி கொஞ்ச நேரத்துல, அப்ப இந்த கொடியில ஒரு செகண்ட் இது செழிப்பு இருக்கணும்னாலும் அந்த ஒரு செகண்ட் இந்த உறவு சரியா இந்த செடியோட இருந்துட்டே இருக்கும். அது கட் ஆகுற அடுத்த செகண்ட்ல இந்த கொடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த கொடியில கனி வெளிப்படவில்லை என்றால் இந்த செடி அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு மேல இருக்கிற மதிப்பே போயிடும். அப்ப இந்த கொடி என்ன செய்யணும்? இந்த செடியோடு கனெக்ஷன், இந்த ரிலேஷன்ஷிப், அவரோடு உள்ள உறவு. 2 காரியம், ஒன்னு உறவு, இன்னொன்னு அவரோடு அந்த வார்த்தை மேல் உள்ள தாகம், அவருடைய உபதேசம். இந்த 2 மென்னில எப்படி சரியா இருக்குமோ, எவ்வளவு உறுதியா இருக்குமோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் வாழ்க்கையில கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உறவிலும் அவருடைய வார்த்தையிலும் இன்னும் பலப்படுங்கள், இன்னும் பலப்படுங்கள். ஜெபத்திலும் வேதம் தியானிப்பிலும் இன்னும் பலப்படுங்கள். இந்த ஆண்டில் அதிகமாய் தேவனோடு நெருங்குங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவர்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லுகிறேன், இந்த வேதத்தை அதிகம் நேசியுங்கள், அவரோடு உள்ள உறவை இன்னும் பலப்படுத்துங்கள், தேவனோடு நெருங்குகிற அனுபவத்தில் இன்னும் நெருங்குங்கள். எது எது தடைகளா இருக்கிறது அவைகளை விலக்கிவிட்டு, ஆமாம், இதோடு இன்னும் நீ நெருங்கு. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அவர் பார்க்க போகிறார். என் நிலை கனி வெளிப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா சொல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிற, கையெல்லாம் தூக்கண்டா. கடந்த ஆண்டில் உண்மையா நான் அவர் விரும்புற கனிய கொடுத்தேன்னு சொல்றவங்க வீட்டில் போய் கை தூக்கிடுவாங்க. கொடுத்தோமா? 2020 இருந்து 2023 வரை 3 வருஷம் கொடுத்தீங்களா? எஜமான சொல்ற, 3 வருஷம் பார்த்துட்டேன், வெட்டி போடு. தோட்டக்கார சொல்றா, இந்த ஒரு 4 வருஷத்தையும் கொடுங்க. ஆமே, இல்லனா நானே வெட்டி போட்டுறேன். ஏன் தோட்டக்காரர் இவ்வளவு பெருமூச்சோடு எனக்காய் பரிந்து பேசுறார்னா, இந்த மரத்துக்காக அவர் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சம் கிடையாதுங்க. ஆமே, கொஞ்சம் கிடையாது. இதற்காக அவர் பராமரித்த பராமரிப்பு, இதற்காக அவர் கொடுத்த கிரயம். ஆமென். இதை மறந்து போகிறவன் கனி கொடுக்க மாட்டான். இதை அற்பமாய் நினைக்கிறவன் கனி கொடுக்க மாட்டான். தன் தோட்டக்காரனை மதிக்கிறவன் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டான். தன் தோட்டக்காரன் செய்கிறதை ஆமென் மேன்மையாய் நினைக்கிறவன் கனி கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஆமென். எலியா எலிசாவினிடத்தில் வந்து பேசிவிட்டு எலிசாவை அழைத்த போது எலிசா சொல்லுகிறார், என் தகப்பனையும் தாயும் பார்த்து எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை மட்டும் செய்து விட்டுட்டு வந்துறேன்னு சொன்னதும் எலியா சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு செய்ததை
நினைத்துக்கொள். அவ்வளவுதான். போன எலிசா ஒரே ஸ்பீட திரும்ப ஓடி வரார். அவர் செய்ததை நினைப்பேனே, ஆனா அதன் பிறகு என் இஷ்டம் போல எனக்கு வாழ முடியாது, அவர் சித்தப்படிதான் எனக்கு வாழ முடியும். ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிடங்கள் மட்டும். ஆமென். இந்த ஆண்டு கனி கொடுக்கிற ஆண்டா இருக்கட்டும், கனி கொடுக்கிற ஆண்டா இருக்கட்டும். நான் ஆவியிலே உணர்கிறேன், இது கர்த்தர் பேசின வார்த்தை. பேசின என்னோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார், எல்லாரோடும். தோட்டக்காரருக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு, இன்னும் நம்பிக்கை இந்த வருஷத்துல கொடுத்துருவான். இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷம், 3 வருஷம் வெளிப்படாத கனி இந்த ஒரு வருஷத்துல என் பிள்ளைகிட்ட வெளிப்படணும், அவ்வளவு நிச்சயம். இந்த 3 வருஷம் ஏமாத்தின என் பிள்ளை இந்த ஒரு வருஷத்துல என்ன மகிழ்விப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 3 வருஷம் நான் இவனுக்கு செய்தது எனக்கு எதுவுமே அவன் செய்யல, ஆனா இந்த ஒரு வருஷத்துல என் பிள்ளை எனக்குன்னு செய்ய போற காரியம் என்னை மகிழ்விக்கிறதா இருக்கும், என்னை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும். இது தோட்டக்காரருடைய நம்பிக்கை சபையே, இது தோட்டக்காரருடைய எதிர்பார்ப்பு சபையே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அப்பா இந்த நம்பிக்கையை நான் அசட்டை பண்ண மாட்டேன், இந்த நம்பிக்கையை நான் வெறுக்க மாட்டேன், இந்த நம்பிக்கையை நான் உதறி போட மாட்டேன் ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிடம் ஆண்டவர்ட்ட கிருபை கேளுங்க, அதற்கான கிருபை கேளுங்க சபையே, அதற்கான கிருபை கேளுங்க. ஆமென். பல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் இந்த வருஷத்துல. இது நடக்கணும், அது நடக்கணும், அது செய்யணும், இதை செய்யணும். எஸ், எல்லாத்தையும் தோட்டக்காரர் உங்களுக்கு செய்வார். நீங்க எதிர்பார்த்ததை விட மேலாய் அவர் செய்வார், அவர் பராமரிப்பார், அவர் பாதுகாப்பார். உங்களுக்கு தேவையானதை அதிநதி நேரத்தில் அவர் உங்களுக்கு செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீ அதை குறித்து கவலைப்படாதே, நீ அதை குறித்து சஞ்சலப்படாதே. உனக்கு வேண்டியது இன்னது என்பதை நீ சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ஆண்டின் இந்த ஆரம்பத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே இந்த ஆண்டு எனக்கு எதுக்கு கிருபை தாரீங்களோ இல்லையோ, கனி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே, கனி கொடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம் இந்த ஜெபத்தை. கனி கொடுக்க கிருபை தாங்கப்பா, அதிகமான கனி கொடுக்க, அதிகமாக உம்மை பிரியப்படுத்த, நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தருவீரா, எனக்கு கிருபை தருவீரா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன், உம்மை யாரை நான் நேசிப்பேன், உமக்காக. ஆமே, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்கப்பா. ஓ என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளைய, நம்புங்க. ஒரே நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆமே, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். 3 வருஷம் பார்த்தார். என்னை பார்த்து வெளிப்பட்ட கட்டளை வெட்டி போடு, வெட்டி போடு, வெட்டி போடு. நமக்கும் தெரியும் இததான் அவர் செஞ்சிருக்கணும். என் வாழ்க்கையை பார்த்து இததான் அவர் செய்திருக்கணும். ஆனா இன்னைக்கு திரும்பவும் கிருபை தந்து பராமரித்து இந்த வருஷத்தையும் காண பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே கனி கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உம்மோடு உள்ள உறவு இன்னும் பலனடையட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கட்டோம்ப்பா. உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்துவீராக. இந்த ஆண்டில என்னை குறித்த சாட்சி இதுவா இருக்கட்டும். உம்முடைய வருகை தாமதித்தா
இந்த வருஷம் இறுதி நாட்கள் சாட்சி கூட்டத்துல நான் சொல்லணும், கர்த்தர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் அசட்டை பண்ணலன்னு சொல்லணும். கர்த்தர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் நிறைவேற்றி முடித்தேன்னு சொல்லணும். அதற்கான கிருபை தாரும், அதற்கான பலனை தாரும். அதுக்கு என்ன எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. என் சித்தம் ஒன்று வேண்டாம், உம்முடைய சித்தமெனில் பூர்ணப்படுவதாக, உம்முடைய சித்தமெனில் பூர்ணப்படுவதாக. விட்டு கொடுக்கிற தேவ பிள்ளைய கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் glory 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 rakabala sharabaladara ribababa radarabo shandaradara rakabagata ribala shialdara glory bala shialdara